தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எண்ணியல்லேருந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்ன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் வந்து நீங்கள் ஸ்கூலில் வந்துட்டு நிறைய படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸஸில். அப்போ எல்லாமே நீங்கள் அதை ஒரு கண்டென்ட்டாக படிச்சிருப்பீங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க இதுலேருந்து அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக கிளியராக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்கான ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒரு சின்ன சம் பார்த்துடலாம். அதுக்கடுத்து நம்ம ரியல் கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 40, 56 இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு நம்ம எல்சிஎம்மும் ஹெச்சிசிஎஃப்பும் கண்டுபிடிக்க சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இது ரெண்டுத்துக்குமான காமன் ஃபேக்டர்ஸை தான் நம்ம வந்து லெஃப்ட் சைடில் எழுத போகிறோம். இந்த பக்கம் எழுதக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பகா எண்ணாக இருக்கணும். அதாவது ஒன்றாலும் தன்னாலும் மட்டுமே வகுப்படக்கூடிய ஒரு நம்பராக தான் இருக்கணும். அப்போ இது ரெண்டுக்குமான காமன் ஃபேக்டர் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸ் தானே. ஸோ 2ஆல் டிவைட் ஆகும். 2 போட்டோம் அப்படின்னா 20, 28ன்னு கிடைக்கும். அகெயின் இது ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸ் தான். நான் மறுபடியும் 2 போட்டுக்கிறேன். அப்போது 10, 14 கிடைக்கும். இப்போயும் ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸாக இருக்கிறனால நான் அகைன் 2 போட்டுக்கிறேன். 5 and 7 கிடைக்குது. இப்போ 5 and 7க்கு ஏதாவது காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. இது ரெண்டுமே வந்து ஆல்ரெடி ஒரு பகா எண்கள் தான். இது காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம எழுதி முடிச்சிட்டோம். இதுலேருந்து எல்சிஎம் எது ஹெச்சிசிஎஃப் எதுன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன அப்படின்னா ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இது மூணையுமே மல்டிப்ளை பண்ணோன்னா கிடைக்கக்கூடியது தான் ஹெச்சிசிஎஃப். இந்த மூணையுமே மல்டிப்ளை பண்ணி அது கூட இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பர்ஸ், அதாவது நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சோம் இல்லையா, இந்த நம்பர்ஸையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் எல்சிஎம். அப்போ என்ன கிடைக்கும்? 2 × 2 × 2 8. இதுதான் ஹெச்சிசிஎஃப். இப்போ இந்த 8 கூட 5 and 7 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 280 கிடைக்குமா? இதுதான் எல்சிஎம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ 2 நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம் இல்லையா, அடுத்து ஒரு 3 நம்பர்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதையும் பார்த்துடலாம். இப்போ 18, 24, 30ன்னு சொல்லி 3 நம்பர் எடுத்துக்கிறோம். இதுக்கும் அதே மாதிரி தான் 3க்குமான காமன் டிவைசர்ஸை லெஃப்ட் சைடில் எழுத போகிறோம். 18, 24, 30 மூணுமே எப்படி இருக்குன்னா ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ 2ன்றது காமன் ஃபேக்டராக தான் கண்டிப்பாக இருக்க போகுது. நான் 2 போட்டுக்கிறேன். அப்போ 9, 12, 15. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 12ங்கிறது ஒரு ஈவன் நம்பராக இருக்குது. பட் 9ம் 15ம் ஆட் நம்பர்ஸ். ஸோ இது வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 2க்கு அடுத்த பகா எண் எதுன்னு பார்க்குறோம். 3 இருக்குது. 3 வந்து 3க்குமான காமன் டிவைசராக இருக்குமா? நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், வகுப்படும் தன்மைக்கான விதிகள். அதை போய் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். 9, 12, 15 மூணுமே 3வது வாய்ப்பாட்டில் வரும் தானே. ஸோ நம்ம 3 எடுத்துக்கிறோம். 3, 4, 5. நெக்ஸ்ட் 3, 4, 5 மூணுக்குமான காமன் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா எதுவுமே கிடையாது. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம காமன் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி லெஃப்ட் சைடில் எழுதணும் இல்லையா, இது ரெண்டையும் மட்டுமே சேர்த்தோன்னா கிடைக்கிறது தான் ஹெச்சிசிஎஃப்னு சொல்லியிருக்கோம். அந்த 2 கூட கீழே காமன் ஃபேக்டர்ஸ் இல்லைன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணுறது தான் எல்சிஎம்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஹெச்சிசிஎஃப் இங்கே என்ன இருக்குது? 2 × 3 6. அதுதான் ஹெச்சிசிஎஃப். அப்போ எல்சிஎம்ன்றது என்ன? அந்த 6 கூட 3, 4, 5 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 360 கிடைக்குதுங்க இல்லையா. இதுதான் எல்சிஎம். கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். எந்த நம்பர்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, எத்தனை நம்பர்ஸ் கொடுத்தாலுமே பரவாயில்ல. நம்ம எல்லாத்துக்குமான காமன் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குன்னு லெஃப்ட் சைடில் எழுத போகிறோம். அதை கண்டினியூஸாக எழுதிட்டே வரோம். எங்கே காமன் ஃபேக்டர்ஸ் வந்து எதுவுமே இல்லாமல் நமக்கு போகுதோ அந்த இடத்துல செம்ம ஸ்டாப் பண்ணுறோம். அப்போ லெஃப்ட் சைடில் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். அதுதான் ஹெச்சிசிஎஃப். அது கூட ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி சேர்த்து எழுதணும்னா அதுதான் எல்சிஎம். ஓகே, இப்போ எல்சிஎம்னா எப்படி கண்டுபிடிக்கணும், ஹெச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து என்னென்ன மாதிரியான ரியல் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க எக்ஸாமில் அப்படின்றத வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கலாம். சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கலாம். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்க்கான தொடர்பு. இதில் தொடர்பு அப்படின்னு சொல்கிறது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க.
எல்சிஎம் ஹச்சிஎஃப் ரெண்டுமே கொடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, அதாவது நம்பர்ஸ் கொடுத்து எல்சிஎம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே கொடுத்துட்டு வேறு எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்க முடியும் அவங்களால அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு சின்ன ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. அது என்ன ஏ இன்ட்டு பி அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதோ சம் 2 நம்பர் கொடுத்து தானே எல்சிஎம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்சிஎம் ஹச்சிஎஃப் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எப்பயுமே மறக்கக்கூடாது. எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் அப்படின்னா ஏ இன்ட்டு பி. இதை பேஸ் பண்ணியும் நிறைய கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இதை நல்லா கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். 62, 78, 109 வகுத்து முறையே 2, 3, 4 மீதியாக கொடுக்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 நம்பர்ஸ் கொடுத்து அதோட 3 நம்பர்ஸுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். அந்த டானா வகுத்தல் போட்டு என்னென்ன காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 3 நம்பர்ஸை நம்ம ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கிறோம். அப்படி வகுக்கும்போது 2, 3, 4ன்றது ரிமைண்டராக கிடைக்குது. அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்றத கொஷின் கேட்குறாங்க. இதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. மீதி என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, 2, 3, 4 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ அந்த மீதி கிடைக்கக்கூடாதுன்னா அந்த நம்பர்ஸ் இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டா போதும் தானே. இப்போ 62 டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 மீதி கிடைக்குது. அப்போ அந்த 2 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டராக எதுவுமே கிடைக்காது. கரெக்டாக? அப்போ 78க்கு ரிமைண்டர் 3 கிடச்சிருக்கு. அப்போ 3 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைண்டர் எதுவுமே நமக்கு கிடைக்காது. அது வந்து மைனஸ் பண்ணிக்கலாமா? 62 மைனஸ் 2, 78 மைனஸ் 3, 109 மைனஸ் 4 என்ன கிடைக்கும்? 60, 75, 105. இதுதான் வந்துட்டு நம்ம வந்து ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிற நம்பர்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் கொடுத்து அதே ஹச்சிஎஃப் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். பட் அதை வகுத்து ரிமைண்டர்ஸ் இது கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், ரிமைண்டரவே கிடைக்கக்கூடாது நமக்கு. அதனால இந்த ரிமைண்டர்ஸை நம்ம மைனஸ் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 60, 75, 105 வருது. இந்த 3 நம்பர்ஸ்க்கும் இப்போ ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவ்வளோதான் சம் சால்வ்டு. பார்க்கலாம். 60, 75, 105 மூணுக்குமான காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது? 2 இருக்குமான்னு பார்க்குறோம். இல்லை. அப்போ 3 பார்க்கலாம். 6ன்றது 3ஆல் மல்டிப்ளை ஆகுமா? ஆகும். ஸோ இது ஓகே. 75 ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 7 + 5 12. 12ங்கிறது 3யோட டிவைசர் தானே. ஸோ இதுவும் வந்து டிவைட் ஆகும். 105 ஆட் பண்ணால் 15 ஆட் பண்ணால் 6. 6ன்றது 3ஆவது வாய்ப்பாட்டில் வரப்போகுது. ஸோ இதுக்கு 3க்குமே 3ன்றது ஒரு காமன் டிவைசராக இருக்கும். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன வரும்? 20, 25, 35. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்? இது மூணுமே வந்துட்டு 5ஓட டேபிள்ஸில் வரும். ஸோ 5 எடுத்துக்கலாமா? 4, 5, 7. சரி, ஓகே. இதுக்கு அடுத்து 4, 5, 7க்கு 3க்குமான காமன் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. ஸோ இதோட சம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நம்ம ஹச்சிஎஃப் தானே கேட்டிருக்காங்க. ஹச்சிஎஃப் என்ன கிடைச்சிருக்கு? இதில் லெஃப்ட் சைடில் உள்ளதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் வர்றது தானே ஹச்சிஎஃப்னு சொன்னோம். அது கூட கீழே இருக்கிறதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது எல்சிஎம்னு சொன்னோம். நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு 3 × 5 = 15. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு அதுக்கான ரிமைண்டரை கொடுத்து ஹச்சிஎஃப் கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு ரிமைண்டர் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுனால ரிமைண்டர்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிட்டோம். மைனஸ் பண்ணி வந்த நம்பர்ஸ்லேருந்து ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா 72, 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 72 ஒரு 5 இலக்க எண், மிகச்சிறிய 5 இலக்க எண். அந்த நம்பர் 72ஆலையும் வகுப்படணும், 108ஆலையும் வகுப்படணும். அதாவது மீதி இருக்கக்கூடாது, ரிமைண்டர் இல்லாமல் ஃபுல்லாகவே வகுப்பட்டிருக்கணும். அப்போ எந்த நம்பர் அதுன்னு தான் கேட்டிருக்காங்க.
நமக்கு போய் 72ஆலையும் வகுபடணும், 108ஆலையும் வகுபடணும், 2ஆலையுமே வகுபடணும். அப்போ நம்ம HCF கண்டுபிடிக்கணுமா இல்லை LCM கண்டுபிடிக்கணுமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம HCFன்றது என்ன, ரெண்டுக்குமான காமன் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான். நம்மள்ட்ட இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 2ஆலையுமே வகுபடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம HCF கண்டுபிடிக்கிறது கரெக்ட் கிடையாது, LCM தான் கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்குமான காமன் டிவைசர்ஸும் இருக்கணும், ரெண்டுக்கும் காமன் டிவைசர் இல்லாமல் ரிமைண்டர் கிடைக்கும் இல்லையா, அந்த நம்பர்ஸையும் சேர்த்து தான் நம்ம எழுத வேண்டியதாக இருக்கும். அப்போ 72க்கும் 108க்கும் LCM கண்டுபிடிச்சிடலாங்களா? ரெண்டுக்குமான காமன் டிவைசர் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 2 போட்டோம் அப்படின்னா 36 54, அகைன் 2 போட்டுக்கலாம், 18 27, அகைன் 3 போட்டுக்கலாமா, 6 9, மறுபடியும் நம்ம 3 போட்டுக்கலாம், 2 3. இதுக்கு மேலே நமக்கு எந்த ஒரு காமன் டிவைசஸுமே கிடையாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். LCM கண்டுபிடிச்சிடலாங்களா? LCM என்ன நமக்கு, 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 3. எல்லாமே நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 216. இதாங்க LCM. நம்ம இப்போ LCM கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, 2ஆலையுமே வகுப்படக்கூடிய ஒரு மிகச்சிறிய 5 இலக்க எண் தான் கேட்டிருந்தாங்க. நம்ம 2க்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்கக்கூடாது, 2க்கும் சேர்த்து கண்டுபிடிச்சிடலான்றதுக்காக நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க LCM கண்டுபிடிச்சிட்டோம். LCMக்கு 216 கிடச்சிருக்கு. இப்போ 216ஆல் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக? இருக்கிறதுலையே மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன, 10,000 தானே. அப்போது 10,000 10,000 என்ன பண்ணுறோம் அப்படின்னா 216ஆல் வகுக்க போகிறோம். வகுத்து ரிமைண்டர் கிடைக்காம இது வகுபடுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவன் 1000 எடுத்துக்கலாம். 4 216 864. இதை கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 136 கிடைக்குது. இந்த 0வை நம்ம கீழே இறக்கிக்கிறோம். அடுத்து 6 216 1286. இதை நம்ம கழிச்சோம் அப்படின்னா 64. 64ன்றது நமக்கு ரிமைண்டர் கிடைக்குது. நான் என்ன சொன்னேன், ரிமைண்டர் எதுவுமே கிடைக்காம ஃபுல்லாகவே வகுப்பட்டிருக்கணும். அதானே கொஸ்டின். சரியாக வகுப்படக்கூடிய நம்பர் தானே கேட்டிருக்காங்க. நமக்கு மீதி 64 கிடச்சிருக்கு. அப்போது 216உடைய 46 மடங்குங்கிறது ஒரு 5 இலக்க எண்ணா வரலை. அப்போ 216உடைய 47 மடங்குங்கிறது ஒரு 5 இலக்க எண்ணா கிடைக்கும்ல, அதுதான் நமக்கான ஆன்சர். 216 × 47 பெருக்கணுன்னா என்ன கிடைக்கும், அடுத்து 4ஆல் பெருக்கிறோம். 4 6 8 2 5 இதுதாங்க ஆன்சர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஒன்ஸ் அகைன் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. 2 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 2 நம்பர்ஸ் கொடுத்து 2 எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுன்றது தான் கேட்டிருந்தாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணுமா இல்லை LCM கண்டுபிடிக்கணுமான்னு பார்க்குறோம். 72ஆலையும் வகுப்படணும், 108ஆலையும் வகுப்படணும். அப்போ ரெண்டுக்கும் காமன் டிவைசர்ஸ் மட்டுமே கண்டுபிடிச்சோன்னா அது நம்ம கரெக்டாக வராது. அதனால நம்ம LCM கண்டுபிடிச்சிக்கிறோம். ரெண்டுத்துக்கும் LCM கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 216ன்றது கிடைக்குது. இப்போ 216ஆல் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் எதுன்னு பார்க்குறோம். ஆக்சுவலாக 5 இலக்க எண்ணிலே மிகச்சிறிய எண் எது அப்படின்னா 10,000ங்கிறது தான். அந்த 10,000த்தை 216ஆல் வகுக்கிறோம், மீதி இல்லாமல் வகுப்பட்டுருதான்னு பார்க்குறோம். வகுப்படலை, நமக்கு மீதி 64ன்றது கிடச்சிருக்கு. அப்போ 216உடைய 46 மடங்குங்கிறது 5 இலக்க எண்ணுக்குள்ளே வரல. அப்போ 216 47வது மடங்கு தான் 5 இலக்க எண்ணுக்குள்ளே வரப்போகுது. அதனால நம்ம 247ஆல் பெருக்கிறோம். நமக்கு ஆன்சர் 10,152 கிடைக்குது. இதுதான் நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் என்னன்னு அப்படின்னா, இரு சார்பக எண்களின் மீசிமா 5005, ஒரு எண் 65, மற்றொரு எண் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
இப்போ நமக்கு இதில் மீசிமா அப்படின்றது எல்சிஎம்னு நமக்கு தெரியும். சார்பகா எண்கள் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சார்பகா எண் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஒன்லி ஒன் இஸ் அ காமன் ஃபேக்டராக இருக்கும். 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா? இதில் 1ன்றது மட்டும்தான் அதோட காமன் ஃபேக்டர்ஸாக இருக்கும். அந்த 2 நம்பர்ஸை தான் சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு எண் 65ன்னு கொடுத்துருக்காங்க, மற்றொரு எண் என்னன்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்றத வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். எல்சிஎம் கொடுத்தாச்சு, ரெண்டுமே சார்பகா எண்கள்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ரெண்டுமே சார்பகா எண்கள் அப்படின்னா காமன் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குன்னு சொன்னேன், 1 மட்டும்தான். அப்போ அதுலேருந்து நம்ம ஹெச்சிஎஃப்ன்றது 1ன்னு நம்மளே எழுதிக்கலாமா? எல்சிஎம்ன்றது 5005ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு எண் கொடுத்துருக்காங்க 65. ஸோ ஏ வந்து 65. இதில் மற்றொரு எண் என்னன்றது தான் கொஸ்டின். ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்து இன்னொரு நம்பர் கேட்குறாங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மில் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி தான் சம் போட போகிறோம். எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் மல்டிப்ளை பண்ண வர ஆன்சர் அந்த 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ண வர ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இப்போது எல்சிஎம்மோட வேல்யூ 5005, ஹெச்சிஎஃப் 1, ஏ 65, பி தான் நமக்கு தெரியணும். பி மட்டும்தானே வேணும். இங்கே பெருக்கலுக்கு 65 இந்த பக்கம் போணுச்சுன்னா வகுத்தல் ஆகிடுமா? அப்போ என்ன வரும்? 5005 வகுத்தல் 65, இதுதான் பி. நம்ம கேன்சல் பண்ணி கொடுத்துக்கலாம். 13 5வது வாய்ப்பாட்டில் அடித்தோம் அப்படின்னா கீழே 13, இங்கே 1001. அடுத்து ஸ்ட்ரைட்டாக 13வது வாய்ப்பாட்டில் அடிச்சுக்கலாமா? 7 13 91, இது 9 7 77. பியோட ஆன்சர் 77. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் வந்து உங்களுக்கு ஹெச்சிஎஃப் எல்சிஎம் என்னன்றது டைரெக்டாக கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர் என்னன்றது கொஷின் கேட்கலாம். பட் இந்த இடத்துல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப்னு சொல்லி டைரெக்டாக கொடுக்காம இது சார்பகா எண்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ சார்பகானா நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். சார்பகான்றது ஒன்லி ஒன் இஸ் அ காமன் ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஸோ ஹெச்சிஎஃப்ன்றது 1ன்னு நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிட்டோம். எல்சிஎம் தெரிஞ்சிச்சு, ஹெச்சிஎஃப்பும் தெரிஞ்சிச்சு, ஏன்ற ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக தான் ஃபைன் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம சொன்ன அந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து எண்ணியல்லேருந்து நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்டாபிக்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ன்ற டாப்பிக்கில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அப்புறம் நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோஸ் பார்க்குறீங்க, அதை ஸ்கிப் பண்ணி பார்க்குறது, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணணும், உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.